Hello students, welcome back to our spoken English. இந்த கிளாஸ்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். நான் என்னோட பல்லுல போட்டுருக்க பிரேசஸ்க்கு நேத்து ட்ரீட்மென்ட் பண்ணேன். அதாவது மாசத்துல ஒரு நாள் அலைன்மென்ட்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு மேக்ஸिमम ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் ஆகும். ஓகே. இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் கிளாஸ் எடுக்க போறேன்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக சொன்னேன். ஓகே, இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம், அப்புறம் ஃபியூச்சர்னா என்னென்னு பார்ப்போம், அப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அப்போ தான் நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஓகே, நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு 10 வீடியோ பார்த்து இன்னும் சரியாக புரியல அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு கிளாஸ் பார்த்தாலும் நல்லா தெளிவாக பார்த்தோம்னா தான் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம எப்போ மேக் பண்ணாலும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தெளிவாக பார்க்குறது தான் நல்லது. ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே 2 பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அது எப்படி பார்த்தோம், இப்படி ஒரு காலம் இருக்குது, இது என்னது பாஸ்ட்டு, இது ப்ரெசண்ட்டு, இது ஃபியூச்சர். இதில் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். அதாவது நான் எக்ஸாம் டே அன்னைக்கு என் ஃப்ரெண்டு கேட்குறான், நீ இந்த கேள்வி படிச்சிருக்கியா அப்படின்னு. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படிச்சிருந்தேன், அதை படித்து இருக்கேன். அப்படிங்கிறப்ப படித்து இந்த தேதியில் இருக்கேன், எக்ஸாம் டே அன்னைக்கு இருக்கேன். அதை தான் என்ன சொல்லியிருந்தேன், பர்ஃபெக்ட் டென்ஸ். செயலை செய்கிறேன்னு சொல்ல, செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்ல, செஞ்சு இருக்கேன், அதாவது செய்து இருக்கேன். தமிழில் சொல்லணும்னா படித்து இருக்கேன், படித்து அப்புறம் இருக்கேன். அதுதான் என்னது பர்ஃபெக்ட் டென்ஸ். இது இதுக்கு ப்ரெசண்ட்டுக்கு. அதே மாதிரி தான் பாஸ்ட்டுக்கும் படித்து இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, அப்போ நமக்கு நம்ம என்ன சொன்னோம், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ ஹாவ் ஸ்டடீட், நான் படித்து இருக்கேன். இதே பாஸ்டில் என்ன சொன்னோம், ஐ ஹேட் ஸ்டடீட், நான் படித்து இருந்தேன். ஓகே, படித்து அப்புறம் இருந்தேன், படித்திருந்தேன், படித்து அப்புறம் இருக்கேன், படிச்சிருக்கேன். இது பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ அதாவது இது ரெண்டும் ஃபேக்ட்ஸ். இது ரெண்டும் என்னது ஃபேக்ட்ஸ், நடந்து முடிஞ்ச உண்மை, ஒன்று இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மை. அதாவது படித்தேங்கிறது முடிஞ்சு போச்சு, ஆனால் வச்சிருக்கேங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மை. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் ஃபியூச்சர் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் மட்டும்தான் உண்மை. அதை நம்ம பாஸ்ட்டை கண்ணில் பார்த்தோம், ப்ரெசண்ட்டை கண்ணில் பார்க்குறோம், அது ரெண்டும் தான் உண்மை. ஆனால் ஃப்யூச்சருங்கிற ஒன்று, அதில் நடக்கிற வருங்காலத்தில் நடக்கிற செயலை இப்போயே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது. இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நம்ம கண்ணிலே பார்க்க முடியாது. அதனால ஃப்யூச்சருங்கிறது உண்மை கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம சொல்கிறோம், நான் செய்வேன் அப்படின்னு நம்ம விருப்பத்தை தான் தெரிவிக்கிறோம். அந்த விருப்பத்தை நம்ம பார்த்திங்கன்னா, நான் நாளை 1000% கூட வச்சுக்கோங்க, 1000% உறுதியாக வருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா கூட, ஓகே, 1000% உறுதியாக, 1000% உறுதியானா பார்த்துக்குங்க, அப்போ கண்டிப்பாக வருவார்னு அர்த்தம். ஆனாலும் இப்படி சொன்னாலும் கூட அந்த நாளைங்கிற ஒரு நாள் வந்ததுக்கப்புறம் இந்த செயல் நடந்தாதான் இது உண்மையாகுமே தவிர, இவர் 1000% உறுதியாக வருவேன் அப்படின்னு சொல்கிறனாலே இது உண்மையாயிடுமானா கிடையாது. ஏன்னா அந்த டைம் இன்னும் வரவே இல்லை, நாளைங்கிறது இன்னும் வரவே இல்லை. நாளைங்கிறது இவர் உண்மை வந்தார்னா மட்டும்தான் அந்த செயல் உண்மையாக மாறுமே தவிர, இவர் 1000% உறுதியாக இதெல்லாம் இப்படி அஷூரன்ஸ், இப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்குறனாலே அது உண்மையாயிடுமானா உண்மை ஆகாது. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியுதுன்னா,
ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நம்ம என்னதான் சொன்னாலுமே, இதில் என்னதான் சொன்னாலுமே அது ஒரு கற்பனை தான். அது வந்து நம்ம விருப்பம்தான். அது நடந்தாதான் அது வந்து உண்மையாக மாறும். ஓகே. ஆனால் இந்த ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் இப்போ இருக்கிறதுனால அது உண்மையாக மாறிடுச்சு. ப்ரெசண்ட்டு நடந்து முடிஞ்சனால பாஸ்ட்டுங்கிறதும் அதுவும் உண்மையாக மாறிடுச்சு. ஸோ நம்ம எண்ணங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியும். அதுதான் என்ன, அது ஃப்யூச்சர். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், ஃப்யூச்சர் என்னன்னு பார்த்துட்டோம். ஃப்யூச்சர்னா என்ன, எண்ணங்களை, அதாவது எண்ணங்களை நம்ம தெரிவிக்கிறோம். அது நிறைவேற வாய்ப்புள்ள காலம் இப்போவும் நடக்கலை, இதுக்கு முன்னாடி நடக்கலை அப்படிங்கிறனால வர்ற காலத்தில் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை ஃப்யூச்சர்னு சொல்கிறோம். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி எண்ணத்தை தெரிவிக்கிறோம், விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறோம். செயலின் மீதான விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறோம். அது நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம் வருங்காலங்கிறனால அதை ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஐ ஹாவ் ஸ்டடீடில் இது ஒரு ஃபேக்ட். நான் படித்திருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால ஓட்டத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் கால ஓட்டம். இதுதான் கால ஓட்டம். இந்த கால ஓட்டத்தில் இது பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, இது இப்போ இருக்குது, இது வந்து ஃபியூச்சர். இந்த கால ஓட்டத்தில் படித்திருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங் என்ன, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எக்ஸாம் டே வந்து என்ன வச்சுக்கிறீங்கன்னா ஒரு ஜூலை 6 வச்சுக்கிறீங்க. இதே இந்த கேள்வி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ படிச்சீங்க அப்படின்னா மே 6 படிச்சீங்க. ஓகே, மே 6 படிச்சீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் படித்து இருக்கிறேன். நீங்கள் 6 இருக்கீங்க, ஆனால் மே 6 படிச்சிட்டீங்க. சரியா, இது குழப்பம் விட்டுரும். மே வந்து ஒரு 20 படிச்சிட்டீங்க. அப்போ படித்து இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஃப்யூச்சர் அப்படின்னா இது வந்து ஜூலை தானே, அதுக்கடுத்து என்ன மாதம் இருக்குது, ஆகஸ்ட். இங்கே ஆகஸ்ட் மாதம் இருக்குது. ஓகே, அதுதான் வரப்போகுது. ஆனால் நீங்கள் ஆகஸ்ட்டு வந்து ஒரு 15 உங்களுக்கு பரீட்சை. ஆனால் நீங்கள் அந்த கேள்வியை வந்து ஆகஸ்ட்டு 5 படிச்சிட்டிங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம் டே அன்னைக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னா படித்து இருப்பேன், படித்து அப்புறம் இருப்பேன். ஸோ ஆகஸ்ட் 5 படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா படித்திருப்பேன். படிப்பேன்னு சொல்ல, படித்து அப்புறம் இருப்பேன், நான் படித்திருப்பேன். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா படித்திருந்திருப்பேன். ஓகே, படித்திருந்திருப்பேன், படித்து அப்புறம் இருப்பேன். படித்திருப்பேன், படிப்பேன்னு நீங்கள் சொல்ல, படித்திருப்பேன், படித்து அப்புறம் இருப்பேன். ஓகே, அதாவது ஆகஸ்ட் 5 படிச்சிருப்பீங்க, ஆகஸ்ட் 5 எக்ஸாம் டே அன்னைக்கு இருக்கிறத பற்றி பேசுகிறீங்க. இதுதான் எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் ஏற்கனவே முடிச்சுட்டு அப்புறம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுறது. ஓகே, நிகழ்காலத்தில் ஒரு செயலை முடிச்சுட்டு அப்புறம் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்கே வந்து ஒரு செயலை முடிச்சுட்டு அப்புறம் இருப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதில் நம்ம விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறதுனால அது நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம விருப்பத்தை தான் தெரிவிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு செயலை செஞ்சுருப்போம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதோ கண்ணு முன்னாடி நடந்துச்சு அது பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடும். செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொன்னால் அது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு போயிடும். இங்கே விருப்பத்தை தான் தெரிவிக்க முடியும். ஸோ நம்மளோட விருப்பம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம் வருங்காலங்கிறதுனால நம்ம அதை ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கோம், ஜூலையில் தான் இருக்கோம். ஆனால் இது வந்து ஆகஸ்ட். அப்போ அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அந்த டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், தமிழ் டு தமிழ் நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. கான்செப்ட் என்ன அதுதான் புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் என்ன, ஏற்கனவே முடிஞ்ச ஒரு செயலை செஞ்சு இருப்பேன், அந்த செயலை வச்சிருப்பேன். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஏற்கனவே ஒரு முடிஞ்ச செயலை வச்சு இருப்பேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம்.
என்னது ஏற்கனவே முடிந்த ஒரு செயலை வைத்திருப்பேன். அதுதான் என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற இங்கிலீஷ் கான்செப்ட். இதுதான் ஜென்ரலான கான்செப்டே. இதுதான் நம்ம இருப்பேன் அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு போன செயலை ஹேவ் தான் பண்ணுவாங்க. அதனால அவங்க வச்சிருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே முடிஞ்சு போன செயலை வச்சிருக்கிறது தான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸு. அதில் வைத்திருப்பேன் விருப்பத்தை சொல்கிறது அது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் இருக்கிற செயலாம் யார் செய்கிறாங்க? ஐ வி யூ ஹி சி இட். இப்போ நம்ம ஐயை போட்டுக்கிறோம் சப்ஜெக்டாக. அதுக்கடுத்து இங்கே நம்ம ஃபியூச்சர்னாவே என்ன, விருப்பத்தை தான் பேசுகிறோம். நடந்து முடிஞ்சதை பற்றி பேசலை, அப்போ அது பாஸ்ட் காலம் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஆகிடும். நடக்கிறத பற்றி பேசலை, அப்போ அது ப்ரெசண்ட் அதுக்கும் காலம் கொடுத்துட்டோம்னு ஆகிடும். அப்போ நம்ம விருப்பத்தை தான் பேசுகிறோம். ஸோ விருப்பத்தை தான் நம்ம ஃபியூச்சர் டென்ஸுக்கு பேச முடியும். ஏன்னா அதுக்கு காலமே கிடையாது. நம்ம செயலின் மீதான விருப்பத்தை தான் தெரிவிக்கிறோம். அந்த விருப்பம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம் வருங்காலங்கிறனால அது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ செயலின் மீதான அந்த செயலை செய்வேன் அப்படின்னா அந்த விருப்ப எண்ணத்தை தான் நம்ம தெரிவிக்கிறோம். ஐ வில். ஓகே, இதை அழிச்சிட்றேன் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெர்ப்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது செயல் வச்சிருப்பேன், படித்தேன், அந்த ரெண்டு செயலை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ரெண்டு செயலையும் கம்பைன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் இந்த மீனிங் கொண்டு வர முடியும். அப்போ நம்மக்கிட்ட எத்தனை வெர்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. நம்ம ப்ரெசண்ட்டு பாஸ்ட் பார்க்குற வரைக்கும் நம்மக்கிட்ட 4 வெர்ப்ஸ் தான் இருந்துச்சு. எப்போ நம்ம ஃப்யூச்சர் அதாவது நம்மளோட எண்ணங்களை தெரிவிக்க ஆரம்பித்தோமோ அப்போவே இன்னொரு வெர்ப்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ப்ரெசன்ட் டென்ஸு. இதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து எடுத்து போட்டோம்னா அது வந்து நிகழ்காலம் காட்டிடும். அப்போ இந்த வெர்பை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபியூச்சர். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸு இதுலேருந்து எடுத்து போட முடியுமானா இதுலேருந்து எடுத்து போட முடியாது. ஏன்னா இங்கேருந்து எடுத்து போட்டோம்னா அது பாஸ்ட் டென்ஸ்னு காலம் காட்டிடும். ஆனால் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸில் விருப்பத்தை தான் தெரிவிக்கிறோம். அப்போ விருப்பத்தை நம்ம தெரிவிக்கும் போது காலமே காட்ட முடியாது. செயலின் மீது நம்ம விருப்பத்தை தான் தெரிவிக்கிறோமே தவிர செயலின் மீது காலத்தை காட்டணும் அப்படின்னா ஒன்று அது நிகழ்காலமாக மாறிடும், இல்லைன்னா இறந்த காலமாக மாறிடும். இல்லை அப்படின்னா செயலின் மீது காலத்தை காட்டினோம்னாவே அந்த செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு ஆகிடும். அந்த காலம் தெரிஞ்சிருச்சு இல்லை, செயல்பாட்டுக்கு வந்துருச்சுலங்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, ஆனால் இன்னும் இப்போ நம்ம ஜூலையில் தான் இருக்கோம். இன்னும் ஆகஸ்ட்டுங்கிற ஒரு மாதம் வரல. அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது வரல. இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமையில தான் இருக்கோம். செவ்வாய்க்கிழமை நான் வருவேன்னு சொன்னாவே இன்னும் செவ்வாய்க்கிழமைங்கிறது வரலன்னு சொல்லி தான் அர்த்தம். அப்போ அதுக்கு காலத்தை காட்டக்கூடாது, செயலின் மீதான எண்ணத்தை மட்டும்தான் காட்டணும். அதனால தான் ஐ வில் போட்டிருக்கு. ஸோ நம்ம இங்கே போடுற எதுவுமே காலம் காட்டாத வினைச்சொற்கள் தான் போடணும். செயலின் மீதான எண்ணத்தை தெரிவிக்கும் போது காலம் காட்டாத வினைச்சொற்கள் தான் பயன்படுத்தணும். ஸோ நமக்கு இதில் என்ன தெரியுதுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4 இந்த ப்ரெசண்டில் இருக்கிற இந்த 4. அதே மாதிரி பாஸ்ட்டில் சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4 சிம்பிளில் இருக்கிற ப்ரெசண்டில் இருக்கிற அந்த 4 ஆஸ்பெக்ட், பாஸ்ட்டில் இருக்கிற இந்த 4 ஆஸ்பெக்ட். இதுக்கு மட்டும்தான் காலங்காட்டுற வினைச்சொற்கள் யூஸ் பண்ண முடியும். மீதி நம்ம விருப்பத்தை தெரிவிக்கிற செயலின் மீதான விருப்பத்தை தெரிவிக்கிற வில்லு, உட்டு, மே, மைட்டு, கேன், குட்டு, ஷால், ஷுட்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதுலாம் நம்ம காலம் காட்டக்கூடிய வினைச்சொற்களை பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினோம்னா அந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை காமிச்சிட்டோம்னா அது நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லி அர்த்தமாயிடும். ஓகே, ஏன்னா நம்ம விருப்பத்தை தான் தெரிவிக்கிறோம். விருப்பத்தை தெரிவிக்கும்போது செயலின் மீதான விருப்பத்தை தான் தெரிவிக்கணும். அதே நேரத்தில் அஸ்பெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். செய்வேன், செய்து கொண்டிருப்பேன், செய்திருந்திருப்பேன், செய்து கொண்டே இருப்பேன், இந்த மாதிரி அஸ்பெக்ட்ஸை நம்ம தெரிவிக்கலாமே தவிர அதில் விருப்பத்தை மட்டும்தான், அதாவது எண்ணத்தை மட்டும்தான் காட்டணும். ஸோ காலத்தை காட்டக்கூடாது. செயலின் மீதான நம்மளுடைய எண்ணத்தை மட்டும்தான் காட்டணும்.
அந்த எண்ணம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிற காலம் வருங்காலங்கிறதுனால அந்த மாதிரி நம்ம வருங்காலம் சொல்லி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன இருக்குது? ப்ரெசண்ட். ப்ரெசண்ட்லேயே 2 இருக்குது. ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளில் 2 இருக்குது. ஒன்று என்னது? சிம்பிள் ஆஸ்பெக்ட். அடுத்து மறுபடியும் ஒரு ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. மறுபடியும் ஒரு ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள். ஆனால் இது என்ன ஆஸ்பெக்ட்? கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட். கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட்னா என்ன? சப்ஜெக்ட் எக்ஸாக்டாக அந்த செயலில் இருக்குது, செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி மீனிங்கை தரக்கூடிய அந்த செயல் தன்மையை கொண்ட விருப்பு. அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்னா என்ன அர்த்தம்? காலம் காட்டாத வினைச்சொல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா படித்திருப்பேங்கிறத எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஸ்டடி இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குது? ஹேவிங் இருக்குது, ஸ்டடியிங் இருக்குது. ஓகே, என்ன ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். இதில் என்ன இருக்குது? ஹேட் இருக்குது, ஸ்டடிடு இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னா ஒரு செயலை வச்சிருப்பேன் அப்படின்னு தான் நம்ம பேச போகிறோம். ஒரு செயலை ஸ்ட்ராங்காக செய்ய விரும்புகிறேன். என்ன செயல் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் என்ன படித்தோம்? ஐ ஹாவ் ஸ்டடீடு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்ன படித்தோம்? ஐ ஹாவ் ஸ்டடீடு. ஒரு செயலை வச்சிருக்கேன்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த வச்சிருக்கேங்கிற செயல் மேலே நம்ம விருப்பத்தை தெரிவிக்கிறோம். அவ்வளோதான். அது ஃபியூச்சராக மாறும். அப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு செயலை வச்சிருப்பேன் அப்படிங்கிறதுக்கான அந்த வச்சிருப்பேங்கிறதுக்கான வார்த்தை அந்த செயலை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. ஆனால் அதில் குறிப்பாக காலம் காட்டக்கூடாது. இதே ஹேவ் இங்கேயும் இருக்குது. அந்த ஹேவ் எடுத்தோம்னா காலம் காட்டிடும். ப்ரெசன்ட் டென்ஸ்னு நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். விருப்பத்தை தெரிவிச்சுட்டு இருக்கோம். எந்த டென்ஸும் காட்டக்கூடாது. செயல் ஒன்று தான், ஆனால் காலம் இதுக்கு இருக்குங்கிறனால இதை செலக்ட் பண்ண முடியாது. இங்கேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஹேவ் வச்சிருப்பேன் அப்படிங்கிறது எங்கேருந்து செலக்ட் பண்ணது? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்லேருந்து சிம்பிள் ஆஸ்பெக்ட்லேருந்து செலக்ட் பண்ணது. ஏன் இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணல? நம்ம வந்து செயல் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கிற அந்த ஹேவிங்கை பற்றி பேசலை. ஹேவிங்கை பற்றி பேசினாவே இங்கே வந்து சப்ஜெக்டை வந்து நிலைப்படுத்தி பி போட்டிருந்துருக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து அதை பற்றி பேசலை. ஜஸ்ட்டு வச்சுருப்பேன். அது என்ன வச்சுருப்பேன்னா ஒரு செயலை வச்சுருப்பேன், அதைத்தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த செயல் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிற அதை பற்றி பேசலை. அதுவும் இல்லாமல் இது வந்து பேசணும்னா கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட்டுக்கு போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த வெர்பு ஒர்க் ஆகணும் அப்படின்னாவே நம்ம சப்ஜெக்டை நிலைப்படுத்தி இருக்கணும். ஸோ அது நமக்கு இல்லை. நம்ம வந்து சிம்பிளாக ஒரு முடிஞ்சு போன செயலை வச்சுருப்பேன்னு சொல்லி பேசுகிறோம். அவ்வளோதான். அப்போ வச்சிருக்கிறதுக்கான வார்த்தை என்ன? ஹேவ். இங்கே ஹேட் ஏன் யூஸ் பண்ணலைன்னா அதில் செயலே முடிஞ்சு போச்சு. நம்ம இங்கே செயல் முடிஞ்சு போகிற தன்மையில் இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. செயலை வச்சிருப்பேன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் அதனால நம்ம வந்து ஹேவ் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இந்த இதில் ஏன் இதை செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். செயல் முடிஞ்சு போனதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. செயல் வச்சிருக்கேங்கிறத பற்றி பேசும்போது அது செயல் ஆக்டிவாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. அது கண்டினியூஸ் ஆஸ்பெக்ட். சப்ஜெக்ட் அதில் தான் இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஆகிடும். அதை போடணும் அப்படின்னா சப்ஜெக்டை நிலைப்படுத்தி இருந்திருக்கணும். ஸோ அது கிடையாது. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன செயலை வச்சுருக்கேன் அப்படிங்கிற தன்மை இருக்குது. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஐ ஹேவ் ஸ்டடியில் அதுதான் சொல்லியிருக்கோம், முடிஞ்சு போன செயலை. அதே நேரத்தில் இந்த ஹேவுக்கும் என்ன தன்மை இருக்குன்னா அதுவும் முடிஞ்சு போன செயலை தான் எடுத்துக்கும். ஐ ஹேவ் அ மார்க்கரில் நான் ஒரு பேனா வாங்கிட்டேன், அதை தான் வச்சுருக்கேன். ஓகே, அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஹேவு எப்பயுமே ஒரு செயலை அடுத்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா எப்போவுமே முடிஞ்சு போன செயலை தான் எடுத்துக்கும். நல்லா நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே முடிஞ்சு போன செயல், முடிஞ்சு போன அதே நேரத்தில் காலம் காட்டாத. அப்போ முடிஞ்சு போன காலம் காட்டாத செயல் என்ன? ஐ வில் ஹேவ் ஸ்டடியில் நான் ஒரு செயலை செய்ய ரொம்ப ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன். அது என்னன்னா வச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு செயல். வச்சிருப்பேங்கிற செயல் என்ன வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு செயலை தான் வச்சுக்க முடியும்.
இப்போ ஆக்டிவ்ல இருந்துகிட்டு இருக்குன்னா அந்த செயலை வச்சுக்கலாம் முடியாது. சப்ஜெக்ட் அந்த செயலை எக்ஸாக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தமாயிடும் இதை போட்டோம்னா. ஓகே, ஆனால் நம்ம கொண்டு வர வேண்டிய மீனிங் என்ன, முடிஞ்சு போன செயலை வச்சுருப்பேன். அதாவது 5ஆம் தேதியா 5ஆம் தேதியே நான் படிச்சிருப்பேன் அப்படிங்கிற செயலை 5ஆம் தேதி வச்சுருப்பேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ 5ஆம் தேதி முடிஞ்சு போன செயல் என்ன அப்படின்னா ஸ்டடீடு. அப்போ இது வந்து பார்த்தோம்னா செயல் ஆக்டிவாக இருக்குது, காலம் காட்டலைனாலும். இங்கே செயல் ரொம்ப சப்ஜெக்ட் அதில் தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மீனிங், கண்டினியூஸ் சஸ்பெக்ட். ஆனால் சப்ஜெக்ட் அந்த செயலை முடிச்சிருந்துருக்கணும். இங்கே ஸ்டடீடில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சப்ஜெக்ட் அந்த செயலை முடிச்சிருக்குது, அதாவது ஸ்டடீடுங்கிற செயலை, அதே நேரத்தில் காலமும் காட்டலாம். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கொண்டு வந்து வரலாம், ஐ ஹாவ் ஸ்டடீடு. ஸோ இதோட ஃபுல் மீனிங் என்னென்னா, நம்ம படித்திருந்திருப்பேன் இப்படி பார்க்கக்கூடாது, படித்திருந்திருப்பேன் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இதுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் என்ன, தமிழ் வார்த்தைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் என்ன, ஏற்கனவே ஒரு முடிந்த ஒரு செயலை வச்சிருக்கிறது, அதுதான் கான்செப்ட். அதோட நம்ம விருப்பத்தை தெரிவிக்கிறது. ஓகே, ஏற்கனவே முடிஞ்ச செயல் என்ன, ஸ்டடீடு, அதான் வச்சிருக்கேன், அதில் நம்ம விருப்பத்தை தெரிவிக்கிறோம். நம்ம இப்படி வரக்கூடாது, என்னடா இப்படி வந்திருக்கேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்க டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இப்படி தான் ஒர்க் ஆகுது. பொதுவாக எல்லா லாங்குவேஜோட வேர்ட் ஆர்டரும் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தடுத்து தான் பேச முடியும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, அதனால சப்போஸ் நீங்கள் இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ ஸ்டடீடு, தமிழ் மாதிரி படித்திருந்திருப்பேன், படித்து தான் முன்னாடி வருது. ஐ ஸ்டடீடு, என்ன படிச்சிங்க, என்ன படிச்சிங்க அப்படின்னா ஹேவை போட்டோன்னு வச்சுங்க, ஹேவை படித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஐ வில் ஹாவ் ஸ்டடீடு திஸ் கொஸ்டின் சொல்லும்போது இந்த கேள்வியை ஏற்கனவே படித்திருந்திருப்பேன், இந்த கேள்வியை படித்திருந்திருப்பேன். அப்போ நீங்கள் இந்த இதை ஆர்டர் மாற்றினீங்க அப்படின்னா ஐ ஸ்டடீடு, நான் படிச்சிருந்திருப்பேன், நான் ஐ வில் ஸ்டடீடு கூட போட்டுக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னா இங்கே எழுதிடுறேன். ஐ வில் ஸ்டடீடு. ஓகே, நான் ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன், அது என்னென்னா படிச்சிருந்திருப்பேன் அப்படிங்கிற செயல். அது என்ன அப்படின்னு சொல்லி ஹேவை இந்த பக்கம் போட்டிங்கன்னா ஹேவை போய் படிச்சிருந்திருப்பேங்கன்னு சொல்லி மாறிடும், ஹேவுங்கிற ஒரு வார்த்தையை படிச்சிருந்திருப்பேன்னு சொல்லி மாறிடும். ஸோ ஏன்னா லாங்குவேஜ் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த சொல்கிறேன். ஐ வில், நான் ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புகிறேன். என்ன செயல்னா வச்சுருந்துருப்பேங்கிற ஒரு செயல். என்ன வச்சுருந்துருப்பீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சு போனால் அந்த படித்தேன் அப்படிங்கிற அந்த செயல். ஓகே, ஸோ நம்ம இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நமக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். இருந்தாலும் இங்கேயும் ஒரு தடவை லைட்டாக, ஏன்னா இப்படி கான்செப்ட், அதனால நீங்கள் அதை அப்படி எடுத்துக்கூடாது. இந்த கொஸ்டினை நான் வந்து ஏற்கனவே படித்திருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி தான் கான்செப்டுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுமே தவிர, இங்கே இருப்பேன்லாம் இருக்குதே படித்திருந்திருப்பேன்ல தமிழில், அப்போ இங்கே என்ன ஆமோ வாசோ ஏதோ இல்லை, இல்லைன்னா அட்லீஸ்ட் பி கூட இல்லை, அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. கான்செப்ட் என்ன, ஏற்கனவே முடித்த செயலை வச்சுருந்துருப்பேன். ஓகே, அதில் நம்ம விருப்பத்தை தெரிவிக்கிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஏற்கனவே முடித்த செயலை வச்சுருக்கேன், இதில் நம்ம விருப்பத்தை தெரிவிக்கும் போது ஏற்கனவே முடித்த செயலை வச்சுருந்துருப்பேன், அவ்வளோதான். அதுதான் கான்செப்ட். அதுபடி நம்ம வந்து அழகாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த வெர்பெலாம் எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியணும். ஏன்னா ஃப்யூச்சர் டென்ஸில் காலமே காட்டக்கூடாது. ஃபியூச்சர்னு இல்லை, ஒரு விருப்பத்தை தெரிவிக்கும் போது காலமே காட்டக்கூடாது. செயலின் மீது எண்ணத்தை தான் தெரிவிக்கணும். அதே நேரத்தில் அந்த செயலில் நம்ம வந்து அஸ்பெக்ட்ஸ் தெரிவிக்கலாம், செயலின் தன்மைகளை மாற்றலாம். காலமே காட்டாமல் செயலின் தன்மைகளை மாற்றலாம். இங்கே செயலின் தன்மை என்ன, வச்சிருந்திருப்பேன், ஏற்கனவே முடிஞ்சு போன செயல், அதுதான் இங்கே செயலின் தன்மை. ஓகே, ஆனால் காலம் கிடையாது. செயல் மீது நம்ம விருப்பத்தை மட்டும் தெரிவிக்கிறோம். ஓகே, நம்ம வந்து எப்பவுமே அது ஃபியூச்சர் டென்ஸில், அப்போ அதுக்கு காலம் இருக்குது அப்படி இப்படிலாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா செயலின் மீது எண்ணங்களை மட்டும்தான் நம்ம தெரிவிக்கிறோம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா, நான் நாளை வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இங்கே நாளைன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அது அப்படி கிடையாது. நம்ம இது வந்து இன்னும் எக்ஸாக்டாக டைம் காட்டுறதுக்காக போடப்படுற வார்த்தைகள் தான் நாளை, 10 மணி, 8 மணி, சாயங்காலம், இதெல்லாம்.
ஆனால் இந்த வருவேன் இருக்கு பாருங்க, இந்த வருவேன்ல நமக்கு காலம் காட்டணும், செயலின் மீது காலம் காட்டணும். செயலின் மீது நம்ம காலம் காட்டினோம்னா தான் அது என்ன டென்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். செயலின் மீது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா விருப்பத்தை தான் காட்டியிருக்கேன், வருவேன் அப்படின்னு. ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். அதே நேரத்தில் இந்த நாளை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செயல் எப்போ இன்னும் எக்ஸாக்டாக நடைபெறும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய அடுத்த காலங்கள். ஸோ நம்ம எப்பவுமே சென்டென்ஸ் எதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா செயலின் மீதான காலத்துக்கும் செயலின் மீதான எண்ணத்துக்கும் தான். நான் வந்தேன் அப்படிங்கிறத ஏன் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்கிறோம்? இங்கே எந்த ஒரு நான் வந்தேங்கிறதுல எந்த ஒரு இறந்த காலத்துக்கான ஒரு வார்த்தையும் கிடையாது. இறந்த காலத்துக்கான வார்த்தைன்னா என்ன? நேற்று அப்படிங்கிறது இறந்த காலத்துக்கான ஒரு கால வார்த்தை. இல்லை அப்படின்னா போன மாதம் அப்படிங்கிறதுலாம் இறந்த காலத்துக்கான ஒரு கால வார்த்தை. ஆனால் இதை சேர்க்காமையே இது இப்படி ஒரு வார்த்தை சேர்க்காமையே நம்ம என்ன சொல்ல முடியும்னா நான் வந்தேன் அப்படின்னு இதை மட்டும் பார்த்துமே பாஸ்ட் டென்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நம்ம செயலின் மீதான காலம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அது கூடயே பார்த்துட முடியும். இதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம சொல்கிறது. இன்னும் எக்ஸாக்டாக அது எந்த தேதி எந்த மாதம்னு சொல்லி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தானே தவிர நமக்கு செயலின் மீதான காலம்தான் முக்கியம். அதில் தான் அந்த அது என்ன டென்ஷன் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நேத்தா இல்லை முந்தா நேத்தா இல்லை போன மாதமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டாக இன்னும் சொல்கிறது, அவ்வளோதான். ஓகே, அப்போ இந்த நான் நாளை வருவேன் அப்படிங்கிறதுல செயலின் மீதான காலம் என்ன? நான் நாளை வருவேன் அப்படிங்கிறதுல செயலின் மீதான காலம் என்ன அப்படின்னா காலமே கிடையாது, விருப்பத்தை தான் தெரிவிச்சிருக்கோம் அந்த செயலை செய்வேன் அப்படின்னு. அப்போ இது நான் வருவேன் அப்படின்னாலும் செயலின் மீதான விருப்பத்தை தான் தெரிவிச்சிருக்கோம். இந்த நாளைங்கிறது வந்து ஜஸ்ட் எக்ஸாக்டாக இன்னும் நாளைக்கு வருவேனா இன்னும் 2 நாள் கழிச்சு வருவேனா அப்படின்னு சொல்லி இன்னும் எக்ஸாக்டாக டைம் சொல்கிறதுக்காக, அது வந்து டைம் சொல்கிறதுக்காகத்தானே தவிர செயலின் மீதான காலத்தை சொல்கிறதுக்கு கிடையாது. இது வந்து அந்த வருவேங்கிறது இன்னும் எக்ஸாக்டாக எப்போ, நாளைக்கு 10 மணிக்கா 5 மணிக்கா அந்த மாதிரி, அவ்வளோதானே தவிர இதுதான் நமக்கு முக்கியம். ஓகே, இதுதான் இது என்ன டென்ஸு, என்ன செயலின் மீதான விருப்பத்தை தெரிவிக்கிறோமா இல்லை காலத்தை தெரிவிக்கிறோமான்னு காட்டும். ஓகே, இந்த நாளை 10 மணிங்கெல்லாம் இன்னும் எக்ஸாக்டாக சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதை வச்சு நம்ம வந்து இது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது. நான் நாளை, ஏன்னா நம்ம இந்த நாளையை தூக்கிட்டாலுமே இது வந்து இப்போவும் ஃபியூச்சர் டென்ஸ் தான். நான் வருவேன் இப்போவும் ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஓகே, ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்போ தான் நமக்கு தெளிவாக புரிய வரும். ஓகே, செயலின் மீதான எண்ணங்களை தெரிவிக்கும் போது காலத்தை காட்டக்கூடிய வினைச்சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஃபியூச்சர் டென்ஸ்னாவே நமக்கு என்ன தெரிஞ்சிடணும், டைமே கிடையாது, எண்ணத்தை மட்டும்தான் தெரிவிக்கிறோம், இதில் விருப்ப எண்ணத்தை தெரிவிக்கிறோம், அவ்வளோதான். அதுதான் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ நாம் வந்து தேர்வு எழுதியிருப்போம், தேர்வை எழுதியிருந்திருப்போம் எல்லாம் ஒன்று தான். அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா நாங்கள் தேர்வு எழுதியிருந்திருப்போம். தேர்வு எழுதுவோம்னு சொல்ல சிம்பிள் ஆஸ்பெக்டில் we will write அப்படிங்கிறது தான் என்னது, தேர்வு எழுதுவோம். அந்த செயல் மீது விருப்ப எண்ணத்தை சொல்கிறோம். அதே நேரத்தில் ஜஸ்ட் சிம்பிள் ஆஸ்பெக்டில் அந்த செயலை செய்வோம்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே செஞ்சு அப்புறம் இருப்போம், அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்? வில் விருப்ப எண்ணத்தை, ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்கான விருப்பத்தை தெரிவிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வச்சிருப்போம். என்ன வச்சுருப்பீங்க? ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புகிறோம், அது என்ன செயல்னா வச்சுருப்போங்கிற செயல். என்ன வச்சுருப்போம்னா ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு செயலை. அது என்னது? தேர்வு எழுதியிருப்போம்னு சொல்லுவோம். ரிட்டன் த எக்ஸாம். நாங்கள் தேர்வு எழுதி இருந்திருப்போம் அப்படிங்கிறது தமிழில். இங்கிலீஷில் நம்ம கான்செப்ட் படி கொண்டு வந்துட்டோம். ஏற்கனவே முடிஞ்சு போன செயலை வச்சுருப்பேன், அந்த வச்சிருக்கோங்கிற அந்த செயலை விரும்புகிறோம். அப்போ இதோட கான்செப்ட் படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம்.
ஓகே, இங்கே நம்ம வந்து ரிட்டனுக்கு பதிலாக ஒரு அது ஏன்னா வச்சுருப்போம் அப்படிங்கிறதுல ஒரு பொருளை கூட போட முடியும், இந்த ஒரு மார்க்கரை கூட போட முடியும். நாங்கள் ஒரு மார்க்கர் வைத்திருப்போம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு நவுனையும் நம்ம போட முடியும், ஏன்னா ஒரு நவுனையும் நம்ம வந்து ஹேவ் பண்ண முடியும், ஒரு பொருளையும் நாங்கள் வச்சுருப்போம்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் ஒரு செயலை வச்சுருப்போம்னு சொல்லும்போது அது ஏற்கனவே முடிஞ்சு போன செயலை தான் வச்சுருக்க முடியும். இப்போ கரண்டில் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த சைடில் சப்ஜெக்ட் இருக்கத்தான் செய்யும், அதை வச்சிருக்கலாம் முடியாது. சப்ஜெக்ட் அந்த சைடில் இருந்துகிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால தான் என்ன பண்ணுறோம், we will be writing the exam என்ன சொன்ன, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நாங்கள் தேர்வு எழுதி கொண்டிருப்போம். ஸோ ரைட்டிங்கிறப்ப சப்ஜெக்ட் அதை நிலைப்படுத்தியிருக்கோம், அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஒரு செயல் முன்னேறிக்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் அதில் இருந்துகிட்டு இருந்தால் தான் அந்த செயல் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதனால சப்ஜெக்டை வந்து நம்ம நிலைப்படுத்தி சப்ஜெக்ட் அந்த செயலில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஹேவ் ஏன் போடுறோம்னா, ஏன் பியை பற்றி கவலைப்படல அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கிற தன்மையை பற்றி பேசலாம், அது என்ன வச்சிருக்குங்கிறத பற்றி பேசுகிறோம். அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை தான் வச்சுருக்கோம். ஒருவேளை இப்போ செயல் நடந்துகிட்டு இருக்குன்னா சப்ஜெக்ட் அதில் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தமாயிடும். ஓகே, அதனால தான் we will be writing. இங்கே ஏன் we will have written போடுறோம், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை சப்ஜெக்டால் வச்சுருக்க முடியுங்கிறதுனால have போடுறோம். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியணும். ரெண்டுமே செயல் தானே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நடந்து முடிஞ்ச செயலை வச்சுருக்க முடியும், நடந்து கொண்டிருக்கிற செயலில் சப்ஜெக்ட் இருக்க தான் முடியும். ஓகே, அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அதே நேரத்தில் we will writeல ஜஸ்ட் செயலின் மீது அந்த செயலை செய்வோன்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறோம், அவ்வளோதான். சப்ஜெக்ட் ஏன் இதில் இல்லைன்னா சப்ஜெக்ட் இந்த செயல் இன்னும் நடக்கலை, இங்கேயும் நடக்கலை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அந்த செயலில் தான் எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். அதனால தான் இங்கே பி போட்டு சப்ஜெக்ட் அந்த செயலை நிலைப்படுத்தியிருக்கோம். ஆனால் இங்கே சப்ஜெக்ட் அந்த செயலில் தான் இருந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலை, சப்ஜெக்ட் அந்த செயலை ஜஸ்ட் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால நம்ம சப்ஜெக்ட் இங்கே நிலைப்படுத்த தேவையில்லை, ஜஸ்ட் அந்த செயலை செய்வோம், நாங்கள் எக்ஸாம் எழுதுவோம். ஆனால் சப்ஜெக்ட் இந்த செயல் மீது தான் இருந்து கொண்டிருக்கும். இங்கே எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த செயல் நடந்து முடிக்கலை, ஃபியூச்சரில் தான் வரப்போகுது. ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறோம், அஸ்பெக்ட் வேறு. அஸ்பெக்ட் என்ன, இங்கே சப்ஜெக்ட் அந்த செயலில் தான் இருந்து கொண்டிருக்கும், அதனால சப்ஜெக்ட் நிலைப்படுத்தியிருக்கோம். இது ஏற்கனவே அந்த செயலை முடிச்சிருக்கோம், அதை வச்சிருக்கோம், பர்ஃபெக்ட் டென்ஸ். ஜஸ்ட் அந்த செயலை செய்யும் சப்ஜெக்ட், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, தெளிவாக உங்களுக்கு புரியணும். ஏன்னா நம்ம எல்லாமே செயல் தானா, இதில் என்ன அப்படின்னா அஸ்பெக்ட்ஸ் வேறு, அஸ்பெக்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வித்தியாசம். ஓகே, அதனால தான் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஒரு செயலை சப்ஜெக்ட் ஜஸ்ட் செய்யுதா, இல்லை அதில் தான் இருந்துகிட்டு இருக்கா, அந்த செயலில் தான் இருந்துகிட்டு இருக்கா, இல்லை ஏற்கனவே அந்த செயலை முடிச்சிருச்சா அதை வச்சிருக்குதா, இதெல்லாம் அஸ்பெக்ட்ஸ். ஓகே, இல்லை அந்த செயலை செஞ்சு கொண்டே இருக்குதா, இதெல்லாம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அஸ்பெக்ட். ஸோ செயல் ஒன்று தான், ஆனால் அதனோட தன்மைகள் மாறுபடும். ஒன்று சப்ஜெக்ட் வந்து அந்த செயலை ஜஸ்டிஸ் செய்கிறேன்னு சொல்லும், இல்லைன்னா அந்த செயலை நான் எக்ஸாக்டாக இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும், இல்லை அந்த செயலை முடிச்சிட்டேன் அதை அந்த செயலை ஏற்கனவே முடிச்சிட்டேன் அதை இப்போ வச்சிருக்கேன்னு சொல்லும், இல்லைன்னா அந்த செயலை அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஒரு செயலின் மீது சப்ஜெக்ட் இத்தனை தன்மைகளில் செயல்பட முடியும். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நாங்கள் அந்த படத்தை வெள்ளிக்கிழமை பார்த்துருப்போம். வெள்ளிக்கிழமை பொதுவாக படம் ரிலீஸ் ஆகும்ல, நாங்கள் அந்த படத்தை நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமை நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை அந்த படத்தை பார்த்துருப்போம். ஏன்னா நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த மாதிரி அந்த ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறோம், செயலின் மீது விருப்பத்தை. நாங்கள் அந்த வெள்ளிக்கிழமை அந்த படத்தை பார்த்துருந்துருப்போம், படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த வெள்ளிக்கிழமை அந்த படத்தை பார்த்துருந்துருப்போம்னு சொல்லி நம்ம இது மாதிரிலாம் பேசுவோம்ல. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை படத்துக்கு போகிறோம், இந்நேரம் அந்த படத்தை பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்து அந்த செயலை முடிச்சு தான் இருப்போம்னு சொல்கிறோம். அந்த செயலை செய்வோன்னு சொல்லலை, செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு சொல்ல, அந்த செயலை முடிச்சு அப்புறம் இருப்போம், பார்த்து இருந்திருப்போம். ஸோ அதுக்கு தே அதான் அவர்கள் அந்த சரி நாங்கள்னே வச்சுப்போம், நாங்கள் தான் நிறையா சொன்னேன். அதனால வி அது ஒரு செயல் மீதான விருப்பத்தை ஸ்ட்ராங்காக தெரிவிக்கிறோம். வில் அது ஒரு செயல் முடிஞ்சு போன செயலை வச்சுருந்துருப்போம் அப்படிங்கிறதுக்காக ஹேவ்.
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பார்த்துருந்துருப்போம் அப்படிங்கிறப்ப வாட்ச்டு. வி வில் ஹாவ் வாட்ச்டு அந்த படம் அப்படிங்கிறதுனால தே போட்டுக்க வேண்டியதுதான். அந்த படத்தை பார்த்திருந்திருப்போம். கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம், தமிழ் வார்த்தை முக்கியம் இல்லை. கான்செப்ட் என்ன? ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புறது. அது என்ன செயல்னா வச்சிருப்போங்கிற செயல். அது என்ன வச்சிருப்போம்னா ஏற்கனவே முடிஞ்சு போன அந்த பார்த்திருந்திருப்போம் அப்படிங்கிற அந்த செயல். ஸோ இதோட டோட்டல் மீனிங் தமிழ் படி பார்த்தோம்னா பார்த்திருந்திருப்போம். இங்கிலீஷில் வந்து கான்செப்ட் படி உருவாக்கியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உங்களுக்காக நான் எழுதுனது. ஓகே, இப்போ நீங்கள் 2025க்கு முன்பு ஆங்கில இலக்கணத்தை படித்திருந்திருப்பீர்கள். 2025க்கு முன்பு ஆங்கில இலக்கணத்தை படித்து இருப்பீர்கள். படித்து அப்புறம் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 2025க்கு முன்னாடி ஆங்கில இலக்கணத்தை படிச்சுட்டு அப்புறம் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ யூ வில் ஹாவ் ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புகிறீங்க. என்ன செயல்னா வச்சிருப்போம் அப்படிங்கிற செயல். அது என்ன அப்படின்னா யூ வில் ஹாவ் லேண்ட். ஓகே, சில வந்து லேண்டடுன்னு போடுவாங்க, எப்படி வேணா போடலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. யூ வில் ஹாவ் லேண்ட். நீங்கள் லேண்ட்டுங்கிற அந்த செயலை முடிச்சிருப்பீங்க, கற்றல் அப்படிங்கிற செயலை முடிச்சிருப்பீங்க, அதை வச்சிருப்பீங்க, அதில் அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க. ஓகே, ஆனால் இங்கிலீஷில் இப்படி தான் போகணும். ஒரு செயலை செய்ய ஸ்ட்ராங்காக விரும்புகிறீங்க, அது என்ன செயல் வச்சிருப்போங்கிற செயல். அது கற்றல், அதாவது படித்து கற்றுக்கிறது அப்படிங்கிற செயலை முடிச்சிருப்பீங்க. யூ வில் ஹாவ் லேண்ட் த இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ் கிராமரை படிச்சிருந்துருப்பீங்க. எப்போ அப்படின்னா பிஃபோர் 2025 2025க்கு முன்பு ஆங்கில இலக்கணத்தை படித்து இருப்பீர்கள். படித்து அப்புறம் இருப்பீங்க, அதுதான் படித்து இருப்பீர்கள். நம்ம சொல்கிறோம்ல, நான் 2025க்கு முன்னாடி நான் இந்த இங்கிலீஷ் கிராமரில் படித்து இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அர்லி ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம்னா நல்லா தெளிவாகவும் அதே நேரத்தில் கரெக்டாகவும் இங்கிலீஷ் வந்து கற்றுக்க முடியும். 2025க்குள்ளே இலக்கணத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கீங்க. அதனால படித்து 2025க்கு முன்பு படித்து இருப்போம். ஸோ 2025க்கு முன்னே இந்த செயலை படித்து அப்புறம் இருப்பீங்க. ஓகே, அதுதான் நான் படிச்சிருந்துருப்பேன். நான் நாளைக்கு ஊருக்கு போயிருந்திருப்பேன். நான் நாளைக்கு நேரம் ஊருக்கு போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, போய் அதுக்கப்புறம் இருப்பேன். இப்போ போய்ங்கிற செயலை முடிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் இருப்பேன். நான் இந்நேரம் நாளைக்கு ஊருக்கு போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். போகிறேங்கிற செயலை பற்றி நான் பேசலாம், அந்த செயலை கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் இருப்பேன்னு தான் சொல்கிறேன். போய் இருந்திருப்பேன். ஓகே, இதெல்லாம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சிச்சு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒன்று பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேவுக்காக. இப்போ ஒரு நாய் இருக்குது. அந்த நாய்க்கு வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரேன் வந்து ஒரு சில வீட்டில் பிரியாணி செய்வாங்க. அந்த பிரியாணியை வந்து பார்த்தீங்கன்னா நைட் 9 மணிக்கு வந்து அது சாப்பிட்ருந்துருக்கும். நைட் 9 மணிக்கு அது சாப்பிட்ருந்துருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்நேரம் அதாவது நைட்டு 9 மணிக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணியை நாய் சாப்பிட்டு இருந்திருக்கும். நைட்டு 9 மணிக்கெலாம் அது பிரியாணி சாப்பிட்ருக்கும்ப்பா, சாப்பிட்டு இருக்கும். என் அப்பாட்ட நான் சொல்கிறேன், நைட்டு 9 மணிக்கெலாம் இது நேரம் பிரியாணி சாப்பிட்டு இருக்கும்ப்பா, சாப்பிட்டு இருக்கும். சாப்பிட்டு அந்த செயலை சாப்பிட்டுங்கிற அந்த செயலை முடிச்சுட்டு இருக்கும், அதுதான் சாப்பிட்டு இருக்கும். ஓகே, அப்போ இட் வில் ஹாவ் eaten பிரியாணி பிஃபோர் 9 PM. அதாவது இங்கே ஏன் ஹேவ் போட்டேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம வந்து ஹேஸ் தானே போடுவோம் இட்டு வந்துச்சுன்னா. அப்படின்னா ஏன் காலங்காட்டாத வினைச்சொல் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஐ வி யூ ஹி சி இட் தே. நீங்கள்
பாஸ்ட் ப்ரெசண்ட் இதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேவு, ஹேஸு, ஹேடு இதெல்லாம் மாறும். ஆனால் அதை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒன்று தான், ஹேவ் தான். ஓகே, அதை உங்களுக்கு நான் இன்னொரு கிளாஸில் வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, மற்றதுக்கெலாம் என்ன அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி கிளாஸ் எடுக்கிறேன். இருந்தாலும் இங்கேயே நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நாய் வந்து இட் வில் ஹேவ் ஈட்டன் பிரியாணி பிஃபோர் 9 PM. சாப்பிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தமிழில் வந்து படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து வித்தியாசமாக பேசுகிறோம். சாப்பிட்டிருந்திருக்கும் அப்படின்னும் பேசுகிறோம். சாப்பிட்டிருந்திருக்கும். அதே நேரத்தில் இப்படியும் பேசுகிறோம், சாப்பிட்டிருக்கும். சாப்பிட்டு அப்புறம் இருக்கும், அதுதான் சாப்பிட்டு இருக்கும். ஜஸ்ட் சாப்பிடும்னு சொல்லலை. ஓகே, ஏன்னா தமிழில் எந்தெந்த மாதிரி பேசுகிறோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, தமிழில் இந்த டென்ஸ் எப்படி பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். நம்ம வித்தியாசமாக பேசுகிறோம். சாப்பிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம், சாப்பிட்டு இருக்கும்னு சொல்கிறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட மீனிங் ஒன்று தான். சாப்பிட்டு அப்புறம் இருக்கும், சாப்பிட்டு அப்புறம் இருந்திருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சாப்பிடும்னு சொன்னால் தான் அது சிம்பிள் ஆஸ்பெக்ட். ஓகே ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நல்லா பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு செயலை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் இருப்பேன், அந்த செயலை வச்சுருப்பேன், ஏற்கனவே முடிஞ்ச செயலை வச்சுருப்பேன் அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதில் என்னோடய விருப்பத்தை தெரிவிக்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.